ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் பார்த்தோம்லங்க. இப்போ ஏங்கிற ஒரு செட்டில், சரி நான் திரும்ப எழுதுகிறேன். 1, 2, 3 இருக்குது. பிங்கிற செட்டில் 1, 2, 3, 4, 5 வர இருக்கு. அதோட ரிலேஷன் என்ன அப்படின்னா collection of all a, b such that a equal to 2 times b, sorry, a equal to b square னு வச்சு. நம்ம a belongs to a and b belongs to b அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர்டு பேர் எழுதணும். இந்த ஏக்கும் பிக்கும் ஆர்டர் பேர் என்னவா இருக்குன்னா நிறையா இருக்கும். இது நம்பர் ஆஃப் எத்தனை ஆர்டர் பேருங்க இருக்கும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி. நம்ம 2 செட் இருக்கும். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 3 எலமெண்ட் இருக்குது, இதில் 5 எலமெண்ட் இருக்குது. ஸோ 3 × 5 நம்ம 15 பாசிபிள் ஆர்டர் பேரையும் எழுத முடியாது. ஸோ பட் எழுதணும். நம்ம டேரெக்டாக நான் ஆர் கண்டுபிடிச்சி எழுதுகிறேன். இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை இப்போ 1 எலமெண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணால் வரணும். 1 ஸ்கொயர் பண்ணால் வந்துடும். 1 2 ஸ்கொயர் பண்ணால் வராது. 1 = not equal to 4, 1 not equal to 9, 1 not equal to 16, 1 not equal to 25. அப்போ எதுவுமே வராது. அடுத்து 2 பார்க்குறோம். 2 = 1 ஸ்கொயர்னா இல்லை, 2 = 2 ஸ்கொயர்னா இல்லை, 2 = 3 ஸ்கொயர்னாலும் இல்லை, 2 = 4 ஸ்கொயர்னாலும் இல்லை, 2 = 5 ஸ்கொயர்னாலும் இல்லை. 3க்கும் அது மாதிரி வராது. ஸோ நம்மளோட ரிலேஷனில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம இது நம்ம ரிலேஷனில் இருக்கிற இது பேர் தான். ஆர்டர்டு பேருங்கிறப்ப நம்ம தாராளமாக எழுதலாம். 1, 2, 1, 5 எழுதலாம், 2, 4 எழுதலாம். இல்லை இருக்கிற மாதிரி ஆர்டர் பேர்லாம் எழுதுவோம். ஸோ இதை எழுதுறப்ப லாஸ்ட்டாக என்ன எழுதணும் அப்படின்னா 1 related to 1. இது மட்டும்தான் இந்த செட்டில் பாசிபிள். 1 is not related to 2, 1 is not related to 5, 2 is not related to 4. ஏன்னா இந்த ரிலேஷனல் செட்டில் இதெல்லாம் வரவே இல்லை. ஸோ இது மாதிரிலாம் வெயிட் பண்ணுவோம். அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ பாய்ட் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்டி செட். நம்ம 2 செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்ப நம்ம ரிலேஷன் வச்சு நம்ம எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிலேஷனில் ஒன்றுமே இல்லை, வெறும் எம்டி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தட் ரிலேஷன் இஸ் கால்ட் அஸ் எம்டி ரிலேஷன் ஆர் வாய்ட் ரிலேஷன். இல்லைங்க, யூனிவர்சல் செட்டிங் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா தட் ரிலேஷன் இஸ் கால்ட் த யூனிவர்சல் ரிலேஷன். ஹோல் செட்டுமே வந்துடுச்சு. சரி, ஐடென்டிங்கிறப்ப என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். ஐடென்டிட்டியை மட்டும் என்ன அப்படின்னா ஐஏன்னு சொல்லுவாங்க. collection of all a, a such that a belongs to a. இந்த 1, 1, 2, 2 இது மாதிரி அதே எலமெண்ட்டை திரும்ப வந்துட்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஐடென்டிட்டி ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு விளையாட்டுல இந்த இடத்துல a = b ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 4, 5ங்கிற எலமெண்ட்டே இல்லை. அப்போ உங்க ரிலேஷன்ல என்ன வரும்னா 1, 1 வரும், 2, 2 வரும், 3, 3 வரும். இது எல்லாமே ஏலேயும் இருக்கு. ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி ரிலேஷன். அடுத்து இந்த ரெஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ், இது ரொம்ப முக்கியமான ரிலேஷன். என்ன அப்படின்னா every element of A is related to itself. A relation A. இந்த ஏங்கிற செட்டுக்கும் இன்னும் ஏங்கிற செட்டுக்கும் ரிலேஷன் செக் பண்ணுவேன். உனக்கு கொடுத்துக்க ரிலேஷன் அதில் இருக்கிற எலமெண்ட் அதுக்கே சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா 1 related 1ன்னு வந்திருக்குல்ல, அதே மாதிரி இதில் இருக்கிற இன்னொரு எலமெண்ட் என்ன 2 related 2 வரணும், 3 related 3 வரணும். இது மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரெஃப்ளெக்ஸிவ். சிமெட்ரிக் அப்படின்னா உனக்கு ஏ ரிலேஷன் பி ஒரு வேலை நடக்குது அப்படின்னா பி ரிலேஷன் ஏவும் நடக்கணும். இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ் அப்படின்னா உனக்கு ஏ ரிலேஷன் பி நடக்குது, பி ரிலேஷன் சியும் நடக்குது அப்படின்னா ஏ ரிலேஷன் சி நடக்கணும். இது மாதிரி நடந்துச்சுன்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன். அடுத்து ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஒன்று இருக்கு.
ஈக்குவலன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இது 3 ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், இது 3த்தையும் சேர்த்து உள்ளது அப்படின்னா 3மே நடந்துச்சு அப்படின்னா தட் ரிலேஷன் இஸ் கால்ட் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஷோ தட் தி ரிலேஷன் R in R defined as R equal to collection of all A comma B is A less than or B equal is transitive அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டிரான்சிட்டிவ்னா என்னங்க, A ரிலேஷன் A நடக்கணும், சாரி A ரிலேஷன் B நடக்கணும், B ரிலேஷன் C நடக்கணும், அப்படி இருக்கிறப்ப A ரிலேஷன் C நடக்கணும். இது நம்ம லெஸ் தென் ப்ராப்பர்ட்டி தான். A வந்து பியை விட சின்ன நம்பர் ரிலேஷன் எழுதுறப்ப, பியும் சியை விட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ நீங்கள் இப்போ ஒரு நம்பரை நீங்கள் மார்க் பண்ணால் A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குன்னா, ஏன்னா A விட B பெருசு, B விட C பெருசு, அப்போ A ஆட்டோமேட்டிக்காக C விட பெருசு. ஸோ A லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு C ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ செட் லாங்குவேஜ் ஒரு சிமெட்ரிக்காக ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இல்லை 1, 2, 3 இருக்கு. ஆறுங்கிறது 1, 2, 2, 1. இது வந்து சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணணுமா? இப்போ A, Bன்னு ஒரு நம்ம ரிலேஷனில் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது A ரிலேட்டட் டு Bன்னு, ஸோ நம்ம 1 ரிலேட்டட் டு 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 ரிலேட்டட் டு 1ன்னு பார்க்குறோம். 2 ரிலேட்டட் டு 1 தான் இருக்கே. ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக் ரிலேஷன். வேறு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஹாய். ஓ மை காட்,